உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாடு அரசு தான் உலக அரசு. அரசு எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? மேனேஜர் தான் தனித்தனி, சரிங்களா மக்களே? நான் ஆட்டோ ஓட்டும் போது ஒரு பக்கம் திருப்பதி, ஒரு பக்கம் முருகன், நடுவில் தமிழ்நாடு அரசு வாயுமே வெல்லும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தேன். ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் திருப்பதி, நடுவில் தமிழ்நாடு அரசுண்டு. ஆட்டோவில் ஏறுற மக்களை பூரா கேட்டுச்சு, இது என்னப்பா அப்படி விட்டுருக்கேன். கடவுளுன்றேன். இது எப்படி கடவுளுண்டா? அதில் கோவரம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருக்கு, அதில் கோவரம் இருக்குல்ல, அப்போ அது கடவுள் தானே? இல்லைன்ற. சரி, இது யாருன்னு கேட்டேன். அது முருகன். இது கடவுள் தானே? ஆமாம். இது யார்? திருப்பதி. அது கடவுள் தானே? அப்போ இதுவும் கடவுள் தான். அது எப்படி? இந்தா அது எப்படின்லாம் கேட்கக்கூடாது. உனக்கு முருகன் என்ன செஞ்சார் சொல்லு. திருப்பதி என்ன செஞ்சார் சொல்லு. தமிழ்நாடு அரசு என்னென்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க மக்களே, உலக மக்களே சொல்லுங்க. இதை சில மனிதர்களுக்கு புரியவே இல்லை, சரிங்களா? ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்பலை. நல்லா படிங்க. கடவுள் என்ன செஞ்சிச்சு? தமிழ்நாடு அரசு தான் உலக அரசு. இந்த அரசு நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு? இதை படிக்கணும், சரிங்களா? அடுத்து ஒரு கலவரம் வருது, சரிங்களா? கலவரம் வரும்போது கல்லை கொண்டு இருக்கிறாங்க, கம்பை கொண்டு அடிக்கிறாங்க, அருவா எடுத்து வெட்டுறாங்க, பயங்கரமான போராட்டம் வருதுல்ல. அப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்கள? உண்மையா பொய்யா? ஓடுவீங்கள? ஆர்மி, காவல்துறை ஏன் ஓட மாட்டது? மக்களே சொல்லுங்க, பொதுமக்களே சொல்லுங்க. காவல்துறை, ஆர்மி ஏன் ஓட மாட்டது? அவங்களும் சம்பளத்தானே வேலை பார்க்குறாங்க, வகுத்து பசித்தானே வேலை பார்க்குறாங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போகலாமே. ஏன்